வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்சிஏவுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கோயம்புத்தூர் காலேஜஸில். இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் அல்லது என்னோடய காண்டாக்ட் நம்பர்ஸ் எதில் வேணாலும் உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னென்னா நம்ம ஆல்ரெடி எம்பிஏவுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கோயம்புத்தூரில் என்ன நிலவரமாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஏவுக்கு என்ன ஸ்டேஜ் இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் பிஎஸ்ஜி காலேஜை பொறுத்த வரைக்கும் டான்செட்டில் நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான செமஸ்டர் ஃபீஸ் அப்படின்றது 40,000 ரூபாய். அதே சமயம் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா கேபிட்டேஷன் 4 lakhs வரைக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்னன்னா நாங்கள் பேசி 2.5 லட்சம் 3 லட்சத்துக்கெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டோட ரேட் அப்படின்றது அப் டு 4 lakhs வரைக்கும் கேபிட்டேஷன் இருக்குது. அது இல்லாமல் செமஸ்டர் ஃபீஸ் அப்படின்றது அங்கே 40,000 ரூபாய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேசிடி பொறுத்த வரைக்கும் டான்செட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு 80,000 ரூபா செமஸ்டர் ஃபீஸ். அதே சமயம் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா 80,000 ரூபா ப்ளஸ் கேபிட்டேஷன் இருக்குது. ஸோ கேபிட்டேஷன் அப்படின்றது என்னென்னா கடந்த வருடம் அவங்க வாங்கலை. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே, அதாவது டான்செட் மேனேஜ்மெண்ட் ரெண்டு பேர்த்துக்குமே 80,000 ரூபாய் செமஸ்டர் ஃபீஸ் அப்படின்றத தான் வச்சுருந்தாங்க. பட் இந்த வருஷம் என்னென்னா அதையவே கண்டினியூ பண்ண போகிறாங்களா இல்லை மேனேஜ்மெண்ட் அப்படின்னா கேபிட்டேஷன் வாங்க போகிறாங்களா அப்படின்றது இன்னை வரைக்கும் தெளிவாக தெரியல. ஸோ அது மாதிரியான தகவல்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இப்போதைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேசிடியில் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு கேபிட்டேஷன் இல்லை அப்படின்றது தான் நமக்கு தெரிஞ்ச தகவலாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இயர்லி பேசிஸில் ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ இயர்லி 65,000 ரூபாய், 65,000. அங்கே மேனேஜ்மெண்ட்டில் சீட் எடுக்க முடியாது, டான்செட்டில் மட்டும்தான். ஸோ அதனால் இயர்லி ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 65,000 ரூபாய். அதுக்கப்புறம் கற்பகம் என்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் எடுத்திங்கன்னா உங்களுக்கான செம் ஃபீஸ் அப்படின்றது 25,000 ரூபாய். அதே சமயம் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செம் ஃபீஸ் அப்படின்றது 30,000 ரூபாய். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் டான்செட்டில் போகிறவங்களுக்கு 27,000 ரூபா செம் ஃபீஸாக வச்சுருக்காங்க. அதே சமயம் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான செம் ஃபீஸ் 32,000 ரூபாய். அதே மாதிரி ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் டான்செட்டில் போகிறவங்களுக்கு 27,000 ரூபா, 32 மேனேஜ்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா 32,000 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 25,000லேருந்து 35 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பெரும்பாலான காலேஜஸ் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் டான்செட்டில் வந்தவங்களுக்கு 25,000 ரூபா ஃபீஸு, மேனேஜ்மெண்ட்டில் வந்தீங்க அப்படின்னா 30,000 ரூபா செம் ஃபீஸு. ஸோ எஸ்டிசி சரஸ்வதி தியாகராஜா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பொள்ளாச்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டான்செட்டில் வர்றவங்களுக்கும் 25,000 தான், மேனேஜ்மெண்ட்டில் வந்தாலும் 25,000 தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக அது இல்லாமல் அவங்க சில ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க பேஸ்ட் ஆன் யூஜி மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வச்சு சில காலேஜஸில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஜிஆர்டி காலேஜை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்கில் வந்தால் 30,000 ரூபா செம் ஃபீஸ் வாங்குறாங்க, மேனேஜ்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா 35,000 ரூபாய். பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் டான்செட்டில் வந்தாலும் சரி மேனேஜ்மெண்ட்டில் வந்தாலும் 48,000 ரூபாய் செம் ஃபீஸாக வாங்குறாங்க. சிஎம்எஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் டான்செட்டில் வந்தால் 27,000 ரூபாய், மேனேஜ்மெண்ட்டில் வந்தாலும் 27,000 ரூபாய். ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா டிஃப்ரென்ஸ் தான். சிஎம்எஸில் டான்செட் அப்படின்னா 25,000 ரூபாய், மேனேஜ்மெண்ட் அப்படின்னா 27,000 ரூபாய். இதுதான் என்ன கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எம்சிஏ காலேஜஸோடைய ஃபீஸ் நிலவரமாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் என்ன இன்னும் சில காலேஜஸில் எம்சிஏ இருக்குது. ஸோ அதை பற்றின ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரில. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு உறுதியாக சொல்ல முடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 30,000 ரேஞ்ச் அப்படின்றது தான் என்னென்னா செம் ஃபீஸாக மேக்ஸிமம் காலேஜஸில் இருக்குது, ஒரு சில காலேஜஸ் தவிர. ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதாவது வேறு காலேஜஸ் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சாலும் அதையும் பார்க்குற நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா நான் கொடுத்துருக்கிற காண்டாக்ட் நம்பர்லையோ, வாட்ஸ்அப்லேயோ, இன்ஸ்டாகிராம்லையோ அல்லது டெலகிராம்லையோ ஸோ எந்த ஃபோரமில் உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியுமோ காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எகெயின் சொல்கிறது தான், நான் சொல்கிறது என்னென்னா 100% கன்ஃபர்மேஷனாக நான் சொல்ல மாட்டேன். பட் 80% கன்ஃபர்மேஷன் நான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனாக வாங்கினது தான் என்னென்னா நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்று ஆல்ரெடி படித்த பசங்க அல்லது
லாஸ்ட் இயர் வந்து படித்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கிற பசங்க. ஸோ இவங்ககிட்டருந்து கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷனை தான் வந்து என்னென்னா நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து இருக்காது, பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இது இல்லாத வந்து வேறு ஏதாவது வந்து அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து என்னென்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம பேசுவோம். ஸோ நான் அகைன் சொல்கிறது தான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம தொடர்ச்சியாக வந்து கோயம்புத்தூர் காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இனி வரும் நாட்கள்லையும் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக பல இன்ஃபர்மேஷன்களை வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நன்றி, வணக்கம்.